மாக்காப்பா ஆனந்த் குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு அடியால தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு வலது காலில். ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. இவனுக்கு கிடைக்கல, அவர் பாப்புலர்னு சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. நீங்க லூசுத்தனம் பண்ணி வந்தாலோ இல்லை யாரா இன்ஃப்ளூயன்ஸில் வந்தாலோ நிலைக்க முடியாது. உனக்கு ஏதோ தப்பு பண்ணி கொண்டு நீ மேலே வந்துட்ட. இதுக்கப்புறமாவது உண்மையான திறமையை வளர்த்துட்டு நீன்னா பரவாயில்ல. இன்னும் இந்த லூசுத்தனத்திலேயே நிற்பேன்னு சொல்லி இருக்கிறது. இதையும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் யாரா நீங்களா? எல்லாரும் கேட்பாங்க படிக்கும்போது உங்கள் நட்பு வந்துதான். இவன் தான் படிக்கவே இல்லையா? நான் தான் படிப்பறிவு படிச்சிருக்கான். 10வது படிப்பறிவே இல்லை. அதை பத்தி யாராவது கேட்டாங்களா? தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ நீங்கள் வாடா போடான்னு பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல திவாகர் அவர் பண்ண ஒரு விஷயம், இப்போ மாக்காப்பா அவர்கள் குடிச்சிட்டு அப்படி பண்றாரு, புகழ் நடிச்சாரு, வினோத் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்ட் ஃப்ளோல ஒன்று போயிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த மாதிரி நபர்கள் உள்ள வந்து ஒன்று பண்ணும்போது அது எந்த பக்கம் எது அப்படிங்கிறதுலாம் நான் கேட்கவே வரல. இது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனா உங்களோட ஒரு கருத்து ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா சொல்லு, நீ எதை சொல்ல போறியா இல்லை நான் சொல்லுறேன்? நீ சொல்லிட்டு வா. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நிறைய 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் சொன்னது தான், ஒரு திறமையானவனை வளர்த்து விடுங்க அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து ஒன்று கூட எதிர்த்து இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. எஸ், ஏன் போட்டதில்லை அப்படின்னா, இவனுக்கு கிடைக்கல, அவர் பாப்புலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால இவனுக்கு பொறாமைன்னுவாங்க. புரியுது. இந்த ஒரு நிர்பந்தத்தில் இருந்தால இது எங்கேயுமே நான் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் பிரதர், நீங்கள் என்ன தான் ஒருவேளை நீங்கள் லூசுத்தனம் பண்ணி வந்தாலோ இல்லை யாரா இன்ஃப்ளூயன்ஸில் வந்தாலோ இல்லை ரெக்கமெண்டேஷனில் வந்தாலோ நிலைக்க முடியாது. சிம்பிள் அதுதான். வர முடியும், பாப்புலர் ஆக முடியும், ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ உன் திறமை இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இவரை பல தடவை பல கண்ட்ரி போயாச்சு, பல யூடியூப் எடுத்தாச்சு, எல்லாத்துலேயும் இவர் தான் வராரு. ரைட், அங்கீகாரம்ன்றது தொடர்ந்து உனக்கு இருக்கிறதா தெரியல எனக்கு. அந்த நேரத்தில் பேசும் பொருளாக மட்டும்தான் இருக்கேன். உன்னை பேச மறந்தால் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணிடுறேன், ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு நடிகர், அவர் யாரும் நான் சொல்ல விரும்பல, அவர் வரும்போது நடிக்க தெரியாது, ஆட தெரியாது, ஃபைட்டு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு இதில் உள்ளே வந்துட்டார், வாய்ப்பு மட்டும் ஹீரோவாக கிடச்சிச்சு. அப்புறம் பார்க்குறாரு, இதை தக்க வைக்கிறதுக்காக இது மட்டும் போதாது, உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆள் கிடச்சாச்சு, வந்துட்டோம். அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிறார், ஃபைட்டு கற்றுக்கிறார், பாட்டு கற்றுக்கிறார், இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். அந்த மாதிரி உனக்கு ஏதோ தப்பு பண்ணி கொண்டு நீ மேலே வந்துட்ட. இதுக்கப்புறமாவது உண்மையான திறமையை வளர்த்துட்டு நீ நின்னா பரவாயில்ல. இன்னும் இந்த லூசுத்தனத்திலேயே நிற்பேன்னு சொல்லி இருக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு உச்சம் என்னென்னா, நீயே பைத்தியக்காரனா கூட இருந்துட்டு போ, அது பிரச்சனை இல்லை. நீ விரல் காமிச்சு அடுத்தவங்களை குறை சொல்லாத. உன்னுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்கள குறை சொல்லாத, அது மிகப்பெரிய தப்பு. அதே தான் இப்போ நான் ஒரு தனி வீடியோ போட்டு இவர் பண்ணுவது தவறு, அதுவும் என்னோடு பணிபுரிந்த மாகாப்பா அவர்களையும் புகழ் அவர்களையும் கானா வினோத் அவர்களும் சொன்னது மிகப்பெரிய வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்னா, இவனும் ஏதோ பாப்புலராக போடுறவனை பற்றி பேசிடுவாங்க. அதனால நான் போகிறதே இல்லை. அப்படியே ஒரு சில பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவனுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. அது கிடையாது, சான்ஸ் கிடைக்காதெல்லாம் கிடைக்காது இல்லை. ஏன்னா கடவுள் புரியுது, நாங்கள் பல படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், பல ஷோ போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. டிவிலையும் மற்றதுலையும் பார்க்காதால ஏதோ கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதே தவிர, நாங்கள் இன்னி வரைக்கும் வந்துட்டோம், நாங்கள் நல்லா இருக்கோம். ஆமாம், நல்லா இருக்கும். இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து தப்பான ஒரு மாயை வந்து இவங்க மனசில் வளர்த்துக்கிட்டாங்க. நம்ம இப்படி பண்ணால் தான் பேசப்படுவோம், பெரிய ஆளாக வருவோம், எல்லா சேனலும் பேட்டி கொடுப்பான், பேட்டி எடுக்குவான், அப்போ தான் நம்ம பெரிய ஆளுன்னு தப்பான ஒரு எண்ணத்தில் இது மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில். உங்களுக்கே தெரியும் யாராவது என்னன்னு, யார் பேரையும் சொல்ல தேவையில்லை. இது மாதிரி கோமாளித்தனம் பண்ணால் நம்ம வந்து கிரேட்டுப்பா, நம்ம பெரிய ஆளுப்பா, அடுத்த படத்துலேயே நம்மளை ஹீரோவை புக் பண்ணுவாங்கப்பா. விஜய் சேதுபதி சாருக்கே கைத்தட்டல, எனக்கு தான் கைத்தட்டினாங்க அப்படின்னு நான் சொன்னால், ஒருத்தன் சொன்னால் ஒரு ஆள் ஊர்லேருந்து ஒரு அது மாதிரி ஒரு ஆள் கூட இருக்காரு. யாரு? இளையராஜா சாருக்கு நான் எழுதின பாட்டை அவர் நான் பாட்டை பாட்டுருக்காருங்க. என்ன பாட்டு? மாங்குயில புகையில நான் பாட்டை எழுதுனுங்க
ஐயோன்றான். அவனையும் பேட்டி எடுத்து தான் இருக்கான். ஏஆர் ரகுமானுக்கு 8 பாட்டு கொடுத்தேங்கிறான். டேய் யாரா என்னன்னா இப்படிலாம் சொன்னா உடனே எல்லா சேனலும் போய் அங்க போய் நிற்கும். பெரிய ஆள் ஆயிடுவேன் இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு. அது மாதிரி வந்தா அது எல்லா சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பெக்ட் இருக்க சேனல், ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருக்கு. காத்தடிக்கும், வேகமா காத்தடிக்கும் போது உச்சத்துல பறக்கும், காத்து நின்றுடும். அது ஃபுல்லாவே இருக்கா 24 hours ஏசி மாதிரி. ஏசியே பவர் கட்டானா நின்றோம். ஸோ காத்து இருக்கிற வரைக்கும் மேல பறக்க தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் கீழே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் திறமையை வச்சு வெளியே வாங்க. யாராக இருந்தாலும் இது வந்து இந்த உலகம் வந்து கலைத்துறை வந்து ஒருத்தன் தடுக்க முடியாது. 1000 கரங்கள் மறைத்து நின்றாலும் நீ வரணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் எனக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அட்வைஸ் இருக்குது. அந்த மாதிரி இவர் சொல்கிற 7-8 பேருக்கு நான் சொல்கிறாரு, ஏதோ தப்பு பண்ணியோ இல்லை பைத்தியகாரத்தனம் பண்ணியோ லூசுத்தனம் பண்ணியோ மேலே வந்துட்டீங்க, அது பெரிய விஷயம். வந்துட்டீங்க, பலர் வர முடியாம எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்துட்டீங்க, இப்போவாவது உங்கள் திறமையை உட்காந்து அதை ஸ்டாண்ட் பண்ண பாருங்கன்னு என்ன அட்வைஸாக சொல்ல. ஸ்டாண்ட் பண்ணு, நீ எப்படியும் மேலே வந்துட்டான். நிறைய பேர் வர முடியாமல் திறமையோட கீழே இருக்கான். நீ ஏதோ பண்ணி வந்துட்டடா, இனிமேல் அது உன் திறமை. எனக்கு இந்த இடம் கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த இடத்துக்கு அப்புறம் நான் தக்க வைக்கிறது கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கடா, ஏன்னா இதையாவது தக்க வச்சுக்கிடா, ஏன்னா இந்த இடத்துக்கே வர முடியாத நிறைய பேர் இருக்கான். இல்லைன்னா இப்போ சொல்றதும் கன்சர்ன் ஒரு அட்வைஸ் தான். எஸ், இதையும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் போடுவாங்க, திட்டுவாங்க. அது புரியுதுங்களா? நான் இந்த டாபிக் எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு இப்போ நம்மளே எவ்வளவு நாள் தான் ஆதங்கப்படுத்தி இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கணும்னு இருந்தது எனக்கு. உங்களுக்கே இவ்வளவு தோணுதுன்னா மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கம்பேர் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு இல்லை ஏய் மாதிரி வீடியோவே அவங்க ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்திருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல திரு கோதன், இப்போ என் பேர் வச்சுக்கலாம் பாரு, நான் பெரிய ஆள்னு வச்சுக்கேன், கோதன் அவர்களை மாதிரி நம்ம வந்து என்ன நம்ம பேர் பேசுகிறேன்னு பார்த்தோம்னா அவனை விட நான் நல்லா நம்ம நமக்கு ஒரு மாதிரி பத்தி எரியும் இல்லை. அது மாதிரி அவங்க அது சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு விஜய் சேதுபதி சார் அவர் பாருங்க எப்படி ஒரு இது. ஏசி எப்பேற்பட்ட படத்தை அங்கே போய் நடிச்சிருக்காங்க. அவரு கைத்தட்டோட எனக்கு தாங்க அதிகமாக வருது. எல்லாம் என்னோட வளர்ச்சி பார்த்து இது பண்றாங்க அப்படின்றது. சரி நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அது உபயோகித்து கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இது ஆரம்பத்தை கேட்கணும்னு நினச்சது, ஆனால் இடையில எங்கேயா கேட்போம், அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது லவ்வர்ஸ் மாதிரி கேட்குறேன்னு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நேயர்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு 150 பதில் சொல்லிட்டேங்க. அதனால இவங்க கேட்டாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு ஆரம்பத்திலே இது கேட்டால் என்ன தெரியுமா, இவனுக்கு பிறந்தது இது, சேர்ந்தது இது, பேர் இதுன்னு தள்ளி விட்டு போயிட்டீங்க. அதனால இவங்களே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது கேட்டு அனுபவம் என்பது இதனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதுதான் அதை சொன்னாதான் திருப்பி ரிப்பீட்டேஷனாக இருக்கும். பரவாயில்ல. 2008 கரெக்டாக மச்சான், 2007 டிஸ்ட்ரிக்ட் சேனலில் ஜாக் டிவின்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், தமிழும் நீங்களும் தமிழில் பேசுகிற கேம் ஷோ பண்ணியிருந்தேன். இவன் ஒரு ஷோ பண்ணியிருந்தான். நான் 7 to 8, இவன் 6 to 7. இதான் எங்கள் 2 பேருக்குள்ள தொடர்பு. இவன் 6 to 7 முடிச்சுட்டு ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்தானா நான் 8 மணிக்கு ரெடி, 7 மணிக்கு ரெடியாக தான் உள்ள போவோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது ஹாய்ட்டு போகிறதோட சரி. இது மாதிரி ஒரு வருஷம் 2 பேரும் போயிட்டு தனித்தனியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணதா மாமு மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த மாமு மாப்பிள்ளன்னு ஒரு ஷோவை அங்கே பண்ண ஆரம்பித்தோம். இல்லை நானும் கேட்டேன், ஏதாவது லேடியாக இருந்தால் ஆங்கராக கொடுங்க, கொஞ்சம் ஜாலியாக 1 hour என்டர்டைன்மெண்ட் ஆகும் அப்படின்னு. இவனும் எதிர்பார்த்தான். அவர் கெட்ட போடுவாரு, கெட்ட போடுவீங்களா? ஆமாம். ஆனால் இவனும் எதிர்பார்த்தா. ஆனால் எங்கள் அந்த சேனல் என்ன பண்ணி தெரியல, லேடிஸ் பெருசாக வரல. நீங்கள் 2 பேரும் பேசுங்க, எப்படி இருக்கு போகலாம் பார்க்கலான்னு பார்த்தாங்க. இந்த மாமு மாப்பிள்ளை எங்க 2 பேருக்குள்ள வேவ்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பட்டைய கலக்கி அங்கேயே 2 வருஷம் பயங்கர 3 வருஷத்துக்கு மேல போச்சு. 3 வருஷத்துக்கு மேல போச்சு கண்டினியூஸா. 3 வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 hour இவனோட தானே குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. வேற வழியே இல்லையா? ஒரு 1/2 hour முன்னாடி போய் உட்காந்து சும்மா ஜாலியா பேசுறது, முடிச்சிட்ட அப்புறம் வாடா டீ சாப்பிட்டு போலாம் அப்படி பேசுது. அப்படி பழகுறது தான் அந்த அன்னைக்கு வேவ் லென்த் தான் இன்னைக்கு டிவிக்கு வேவ் லென்த்தா யூஸ் ஆகுது. 2007-8 பாருங்க. 2007ன்னு வச்சுங்களேன், 2026 கிட்டத்தட்ட 19 வருஷம் 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமா அந்த நட்பு. எல்லாரும் கேட்பாங்க படிக்கும் போது உங்கள் நட்பு வந்துதானாங்க. இவன் தான் படிக்கவே இல்லையா? நான் தான் படிப்பறிவு இல்ல, படிச்சிருக்கான். 10வது படிப்பறிவே இல்லை. அதை பத்தி யாராவது கேட்டாங்களா? நான் காலேஜ் படிச்சிருக்கேன், பட் யாரும் தற்பெருமே நாங்கள் பேசுறது இல்லை. நான் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன், டிப்ளமா அண்ட் கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் வேணாம். நானும் கேட்கல, அண்ணனுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற நானும் கேட்கல. தற்பெருமை எங்களுக்கு பிடிக்காது. ஆனா இவன் எல்லாமே தெரியும். போதும் கதை போது. நிகழ்ச்சி நிறைவா நான் ஒரு பாட்டு நீங்க வேண்டி காட்சி கேட்டது பாட்டு. நான் சாட்சி நிக்கிறேன்டா. நிறைவிடா பண்ணவே இல்லையே. நாங்க பண்றோங்க. மச்சான் துணை இருந்தா மழை வரைக்கும் இருக்கலாம், நண்பன் துணை இருந்தா ஓகேனா. இப்போ அந்த பாட்டு பாடுறதுனா பாட்டு நான் இப்ப நிகழ்ச்சி நிறைவுல தான் பாட்டு, நிகழ்ச்சி நிறைவுல தான் பாட்டு. சிக்னல் வந்துச்சு, பார்ட் 2 போறதால இன்னும் போய் பேச.
நீ என்ன வேணா பேசுங்க, விழா கமிட்டியை சார்பாக நிகழ்ச்சி நிறைவுலதான் வந்து பாட்டு. ரைட். ஆனா அது வயசு வித்தியாசம், அந்த மாமா மச்சா அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆமா. இருந்தாலும் இப்ப அண்ணன் மூத்தவர் தான் நினைக்கிறேன், ஆமாம்மா அதான். வயசு மென்ஷன் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த ஃப்ளோ எப்படின்னா அது அது வாடா போடா அந்த மாமா மச்சான் அப்படிங்கிறது உண்மையிலே நட்பு சூப்பரா ரீதியா இருக்கு. வந்துட்டாங்கன்னா நட்பு ரீதியா வந்துட்டாங்கன்னா எதுவுமே தெரியாது பிரதர். அதுதான் உண்மை. நட்புன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது கலப்படம் இல்லாத நட்பாக இருக்கணும். ஈகோ கிளாஷு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு பேசினா எப்போ இருந்தாலுமே ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். நாங்கள் ஆரம்பத்திலே கிளியர் கட்டாக பேசிட்டோம், ரைட் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறோம், ஓகே. அப்போ ஒரு நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சியில் நான் பண்ணுறேன், இவர் அந்த குரூப்பில் வந்து பண்ணுறாரு, என் குரூப்பில். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைடா நம்ம சேர்ந்தே பண்ணுவோம், இதில் ஒரு 5 பேர் இருக்காங்க, நீ நானுமே லீடர்ஷிப் எடுத்து பண்ணுவோம். சரி சரி. வின் பண்ணிகிட்டே இருக்கேன் நான், எங்கள் குரூப் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வின் பண்ணிகிட்டு இருக்கு. ரோஜா மேடம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க தெலுங்கில் சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஈவலான்ட்டா வீலுக்கே ஈவாலி, எதுக்கு மீக்கு இஷ்டம் மற்றவங்களுக்கு ஏன் தரணும் தெரியுமாடா, அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க ஏன், அப்போ தான்டா என்கரேஜ் பண்ண மாதிரி இவங்க காந்துக்கு மட்டும் தான்டா நல்லாயிருக்கு. உண்மையிலேயே ஒரு 8-10 ரன் வின்னிங் வருது. அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் உட்காந்து பேசுவோம்னு சொல்கிறேன், ரைட் 2 பேரும் ஈவன் எதில் எல்லாத்துலேயுமே. அமௌண்ட் வந்தாலும் சரி, ஒரு கான்செப்ட் தான், எது வந்தாலும் எங்கே ஷோவுக்கு போனாலும் ஒன்று அப்படின்னு நாங்கள் பேசி முடிவு பண்ணதா. அப்போ பண்ணும்போது என்னென்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும்னா, நான் வயசில் பெரியவன், நீ சின்னவன், நீ படித்தவன், நான் படிக்க, இந்த ஈகோ கிளாஸ்னாலும் நம்மளால முடியாதுன்றது தெளிவாக பேசினப்போ கார்த்திக் ஜாலியாக பேசுவோம். நம்ம வயசை பத்தி கேட்டா இவர் ஷோவை பத்தி பேசுற எங்க இல்ல இல்ல அண்ணன் போயிட்டு வருவாரு, போயிட்டு வரோம். அவன் யோசிச்சு அவர் கரெக்டா அவர் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு, முடிச்சுட்டு கரெக்டா இப்ப வருவாங்க. வயசு கூட வித்தியாசம் அது பழகிறதுக்கு அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோமோ அதுதான். தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ நீங்கள் வாடா போடான்னு பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. வாங்க போங்கன்னு பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட வாடா போடான்னு பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் அந்த இடம். அதனால தான் என்னை விட 10 வயசு பெரிய அதெல்லாம் சொல்லாத மச்சான், நம்ம எதுவுமே அந்த தற்பெருமை அண்ணனுக்கு பிடிக்கும். 7வது நிகழ்ச்சியாக சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சண்டே வரும் போல இருக்குங்க. இதில் ஒரு இதுவே இருக்குது, என்ன சொல்லுவாங்க சில பேர் அந்த சொல்கிறது சம்பிரதாயமாவோ இல்லை ஏதோ வயசில் பெரியவங்களை நீங்கள் வாடா போடான்னு சொல்லாதீங்க, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவனை வந்து பார்த்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது வாடா போடான்னு. இவனால காரி தான் துப்பிட்டு இருக்கான், இவளே காரி தான் துப்பிட்டு இருக்கான், அவ்வளோ உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த ரேஞ்சில். ஆனால் வந்து நட்பில் வந்து அதெல்லாம் உங்களுக்காக 7 என்னோட 10 வயசு மூத்த 10 வயசு தெரியுமா, அதே தான். ஆக்சுவலாக என்னென்னா இது என்ன இளமையாக தெரியுதுன்னு நான் வெள்ளை டை பல கண்ட்ரியில் போய் கேட்டேன், கொஞ்சம் ஒயிட் வச்சாலாவது நம்மளை வயசானவங்க நினைப்பாங்க. இப்போ அடிக்கலைங்கிறீங்களா, வெள்ளைக்கு கருப்பு போடலைங்கிறீங்களா? இல்லை ஒயிட் வேணும்னு கேட்குறேன், அந்த டை கிடைக்க கருப்பாவே இவருக்கு பேசிக்காவே இல்லை, ஒயிட் இல்லை, எது என்ன சீப்பிளாச்சுன்னு வராரு, உள்பக்கம் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் போடாதீங்க, மேலே ஒயிட் அடிக்கிறது எங்கேயும் கிடைக்கல, என்ன மேக்கப் அதெல்லாம் தூக்கின்னு வராரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.